இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 103 சங்கீதம் 6 வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் நீதி நியாயம் செய்கிற தேவன். யாருக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் நியாயத்தையும் நீதியையும் செய்கிறார். இந்த காலங்களிலே நாம் அநேக விதங்களிலே ஒடுக்கப்பட்ட மக்களை நாம் பார்க்கிறோம். சிலர் கடன் பட்டு இருப்பார்கள். கடன்காரர்கள் அவங்கள என்ன செய்வாங்க? ஒடுக்குவாங்க. இன்னும் கூட குடும்பங்கள்ல இன்னும் கூட குடும்பங்களிலே அநேகர் நெருக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். அநேக கணவன்மார்கள் மனைவியை ஒடுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும், நான் சொல்றதான் நீ கேட்கணும்னு சொல்லி அநேகர் ஒடுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். திருமணமான புதிதுல ஒரு மருமகளை மாமியார் ஒடுக்குகிறதை நாம் காண்கிறோம். வயதான காலத்துல அந்த மாமியார மருமகள் ஒடுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக நாம் சமுதாயத்திலே அநேக ஒடுக்கப்பட்ட மக்களை காண்கிறோம். இன்னும் கூட உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிக்காரர்களை ஒடுக்குவதை நாம் காண்கிறோம். நிறைய பணக்காரர்கள் ஏழைகளை ஒடுக்குவதை நாம் பார்க்கிறோம். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவங்க என்ன செய்வாங்க? தங்களுக்கு கீழான மக்களை ஒடுக்குகிறதை நாம் பார்க்கிறோம். பதவியில் இருக்கிறவர்கள், அதிகாரத்துல இருக்கிறவங்க, இந்த வேலை செய்கிற இடத்துல ஒடுக்கப்படுகிற மக்கள் உண்டு. ஆனால் யார் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். யாரும் யாரையும் ஒடுக்குவதை கர்த்தர் விரும்புவதில்லை. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஒடுக்கப்பட்டாங்க. யாத்ராகமம் 1 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தில பார்வோன் என்ன செய்தான்? ஒடுக்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அவங்க பலுகி பெருகக்கூடாது, அவங்க இஸ்ரவேல் ஜனம் பெருகக்கூடாது என்று சொல்லி பார்வோன் என்ன செய்கிறான்? அவர்களை ஒடுக்குகிறான். பற்பல விதமான கொடுமையான வேலைகளை கொடுத்து அவர்களை ஒடுக்குகிறான். ஆனால் எவ்வளவு ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆண்டவர் நீதி நியாயம் செய்கிற தேவன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நியாயம் செய்கிற தேவன். இந்த காலை வேளையிலும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நபரால ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்திலே நாம் முறையிடுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய முறையிடுதலை கேட்பார். யார் நம்மை ஒடுக்குகிறார்களோ அந்த ஒடுக்கத்தில் இருந்து அவர் நம்மை விடுவித்து விசாலமான இடத்திலே அவர் வைக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம பார்க்கிற பொழுது, நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 9 வசனத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அந்த கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்தேன். உங்களை எகிப்தியர் கையினின்றும், எகிப்தியரும் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். உங்களை ஒடுக்கின எகிப்தியரின் இன்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் அநேக ஜாதிகள் அவர்களை ஒடுக்கினார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிற பொழுது எத்தனையோ புறஜாதி ராஜாக்கள் அவர்களை ஒடுக்கினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் என்ன செய்தார்? ரட்சித்தார். நம்முடைய தேவன் ஒடுக்கப்பட்டவர்களை ரட்சிக்கிற தேவன், நீதி நியாயம் செய்கிற தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இன்னும் கூட நம்ம ஒரு புத்தகத்துல வாசித்த பொழுது 75 ஆண்டுகளாக பிரான்ஸ் தேசமானது இங்கிலாந்து தேசத்திற்கு அடிமையாக இருந்தது. ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக அந்த பிரான்ஸ் தேசம் இருந்தது. எவ்வளவோ அவர்கள் போரிட்டும் அவர்களால் ஒரு விடுதலையை பெற முடியவில்லை. அந்த இங்கிலாந்தினுடைய ஒடுக்கத்தில் இருந்து அந்த பிரான்ஸ் தேசத்தால் விடுதலை பெற முடியவில்லை. அப்பொழுது அந்த மன்னரால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு 12 வயது பெண் மன்னரிடத்துல போய் சொல்லுகிறாள், என்னோடு கூட பிரான்ஸ் படைகளை அனுப்பும், நான் அந்த இங்கிலாந்தை நான் வெற்றி பெற செய்வேன், இங்கிலாந்தை நான் என்ன செய்வேன், இந்த நம்முடைய நாடை நான் வெற்றி பெற செய்வேன் என்று சொல்லி மன்னரிடத்திலே போய் சொல்லுகிறாள். எல்லாரும் சிரித்து நகைக்கிறார்கள். காரணம் என்ன? அவள் ஒரு மாடு மேய்க்கிற பெண். அவள் ஒரு ஜோன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் ஒரு மாடு மேய்க்கிற ஒரு பெண், 17 வயது பெண். இவளா நம்முடைய தேசத்தை
அவள் ரட்சிக்க முடியும் என்று சொல்லி எல்லாரும் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவள் ஒரு மாபெரும் படையை திரட்டி கொண்டு அவள் என்ன செய்கிறாள்? அந்த இங்கிலாந்துக்கு எதிராக போரிடுகிறாள். அப்பொழுது அந்த மிகப்பெரிய இங்கிலாந்தினுடைய ஓர்லியன்ஸ் கோட்டையை அவள் தகர்த்து அந்த பிரான்ஸ் தேசத்தை இங்கிலாந்தின் கையில் இருந்து அவள் மீட்கிறாள். கடைசியாக அந்த இங்கிலாந்தின் தேசத்தின் படைகளோடு போரிட்டு 19வது வயதிலே தன்னுடைய உயிரை அவள் இழக்கிறாள். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவள் மூலமாக ஆண்டவர் அந்த பிரான்ஸ் தேசத்திற்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். இன்றும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யோபு 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியே சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை அவர்கள் சிறுமைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நீங்களாக்குகிறார். எப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, சிறுமையோடு ஒடுக்கத்தில் இருந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஒடுக்கத்தில் இருந்து அந்த சிறுமைக்கு நம்மை நீங்களாக்கி அவர் விடுவிக்கிறார். அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தின் என்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். நாம் அந்த விசாலமான வாழ்க்கையை நம்ம விரும்புகிறோம். நம்ம யாரும் ஒடுக்கப்படுவதை நம்ம விரும்புவதில்லை. பிறர் நம்மை நெருக்குவதை நாம் விரும்புகிறதில்லை. பிறர் நம்மை அடிமையாக்குவதை நாம் விரும்புகிறதில்லை. பிறர் மூலம் நாம சிறுமைப்படுத்தப்படுவதை நம்ம விரும்புவதில்லை. நமக்கு ஒரு விடுதலை வேணும், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இதிலிருந்து எனக்கு ஒரு வழி வேணும், நான் வெளியே வரணும், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வர வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட மக்களுடைய கூக்குரலை கேட்கிறார். இன்றைக்கு ஒருவேளை ஒரு கடன் என்கிற ஒடுக்கத்திலே இருக்கலாம், கடன்காரர்கள் நெருக்கலாம், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக விசாலத்திலே நம்மை வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஒடுக்கமில்லாத ஒரு விசாலத்திலே கர்த்தர் வைக்கிற தேவனாக இருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ ஒடுக்கமான பாதையின் வழியாய் அவர் கடந்து சென்றார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் விசாலமான பாதையிலே அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஒடுக்கமான சூழ்நிலையின் வழியாக வேலை செய்கிற இடத்திலே மேலதிகாரிகள் என்னை ஒடுக்குகிறதை நீர் அறிவீர். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். குடும்பத்திலே நம்மை விட பெரியவர்கள் சிலர் ஒடுக்குகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். சிலர் ஒடுக்கும் போது பதில் பேச முடியாது, நம்ம ஒரு அடிமைகளை போல நடத்தப்படுகின்ற சூழ்நிலைகளிலே அநேகர் இருக்கலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் நீதியும் நியாயமும் செய்து நம்மை விசாலத்திலே வைப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட சுவாமி, யார் யார் அந்த ஒடுக்கத்தின் பாதையிலே ஒடுக்கமான சூழ்நிலையிலே பிறரால் ஒடுக்கப்படுவார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஒரு விசாலத்திலே அவர்களை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.